நாம் ஆரம்பிப்போம். சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். அன்பின் ஆண்டவரே இயேசுவே, இந்த நாளிலே மீண்டும் எங்கள் எல்லாரையும் ஒன்றுவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராக இயேசுவே, என்னிடத்திலே வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று நீர் உம்முடைய சீடர்களுக்கு கூறினீர். அதுபோல் இந்த நாளிலும் உம்மிடத்திலே நாங்கள் வந்திருக்கின்றோம். அன்றைக்கு செபிக்க கேட்ட நம்முடைய சீடர்களை கற்றுக் கொடுத்தீர். அதுபோல் இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை நீரே எங்களை கற்றுக் கொடுத்து வழிநடத்தும். இந்த நேரம் எங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமான ஒரு நேரமாக, நம்முடைய உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆன்மாவுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க நம்முடைய அருக்கரம் எங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நேரத்தில் ஆண்டோர் நாமே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல மனநிலையை, தூய ஆவியின் வல்லமையை தாரும். நம்முடைய பிரசன்னம் இந்த நேரத்தில் எங்கள் இல்லத்தை ஆட்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தூய ஆவியானவரே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி உம்முடைய அருக்கரங்கள் அர்ப்பணிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமேன். சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன். இன்று நாங்கள் திருத்தூதர் பணிகள், அது அப்போஸ்தலர் பணிகள் 1ஆம் அதிகாரத்திலே இருந்து சில பகிர்வுகளை நாம் பார்க்க போகின்றோம். திருத்தூதர் பணிகளை, அதாவது அப்போஸ்தலர்கள் பணிகள் அல்லது திருத்தூதர்கள் பணிகளை தூய ஆவியானவரின் பணிகள் அப்படின்னு அழைப்பார்கள். ஏனென்றால் அப்போஸ்தலர் பணிகள் முழுவதும் பார்த்தீர்கள் பரிசுத்த ஆவியானவர் எவ்வாறு அப்போஸ்தலர்களை வழி நடத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை ஒரு அப்போஸ்தலர்கள் தூய ஆவியாரின் பணிகள் அப்படின்னு கூட அழைக்கிறவர்கள் உண்டு. சரி, எனிவே இந்த நாளிலே நாங்கள் அதிலிருந்து சில கருத்துக்களை பார்க்க போகிறோம். முதல்ல மரினா சாந்தி அவர்கள் தங்களுடைய பகிர்வை தந்திருக்கிறார்கள். அதை கேட்டு எங்களுடைய அடுத்த பகிர்வு போகலாம். திருத்தூதர் பணிகள் 1:4. அவர்களோடு சேர்ந்து உண்ணும் போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம் என்பதில் இருந்து காத்திருத்தலுக்கு ஏற்படும் தடைகள் எவைகளாக இருக்கலாம்? சில மனிதர்களின் வார்த்தைகள் உண்மை சோர்வடைய செய்யும். உடல் ரீதியாக, மன ரீதியாக நாம் பலவீனப்படுவோம், ஆண்டவரிடமிருந்து விலகி விடுவோம், விசுவாசத்தில் தளர்ச்சி ஏற்படும். திருத்தூதர் பணி 1:5. யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். தூய ஆவியால் திருமுழுக்கு. நீங்கள் திருமுழுக்கு பெற்று ஆலய வழிபாட்டில் பங்கு பெற்றிய அனுபவத்திற்கும் தூய ஆவியாரின் வழிநடத்தலோடு ஆலய வழிபாட்டில் பங்கு பெறுவதற்கும் உள்ள மாற்றங்கள் என்ன? பரிசுத்த ஆவியானவர் எம்மில் இருக்கும் போது இறை வார்த்தையை எம் வாயில் வைப்பார், எம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக எம்மை வழிநடத்துவார், ஜெபிக்க கற்றுத் தருவார், எம் பிறகளை சுட்டி காட்டி திருத்துவார், எம்மோடு பேசுவார், எமக்கு நல்ல சிந்தனை நற்கிரிகை செய்ய தூண்டுவார், ஆண்டவரை தேடுகின்ற வாஞ்சையை எமக்கு தருவார். திருத்தூதர் பணிகள் 1:11. கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை பார்த்து கொண்டு நிற்கின்றீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து முன்னேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். அவ்வாறே மீண்டும் வருவார். இந்த இறை வார்த்தை உங்களுக்கு கூறும் செய்தி என்ன? ஆண்டவர் போதித்து வாழ்ந்து காட்டியதை நாமும் வாழ்ந்து அவர் மீண்டும் வரும்போது அவரோடு மனவாட்டியாக நாமும் பங்கு பெறும்படியாக சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும். திருத்தூதர் பணிகள் 1:14. அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனத்தோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். எமக்காக இறைவனிடம் இறைவேண்டல் செய்வது எவ்வளவு அவசியம் என நினைக்கிறீர்கள்? ஆண்டவராகிய இயேசுவிடம்தான் நிறைவான ஆசீர்வாதம் உண்டு. அவரிடம்தான் இறைவேண்டல் செய்யும் போது அவர் அறகுறையாக வேண்டா வெறுப்பாக தரமாட்டார். முழுமையாக நாம் பரிபூர்ண மகிழ்ச்சி திருப்தி அடையும்படியாக எமக்கு தருவார். திருத்தூதர் பணிகள் 1:18. அவன் தனது நேர்மையற்ற செயலுக்கு கிடைத்த கூலியை கொண்டு ஒரு நிலத்தை வாங்கினான்.
பின்பு அவன் தலைகீழாய் விழ வயிறு வலித்து உடல் எல்லாம் சிதறிப் போயின. நேர்மையற்ற செயலுக்கு கிடைத்த கூலி. இந்த இறைவார்த்தை உங்களுக்கு கூறும் செய்தி என்ன? நாம் எதை விதைக்கின்றோமோ அதைத்தான் அறுவடை செய்கின்றோம். உதாரணம் ஜூதாஸ் கரியோத்து. ஆமென். நன்றி. ஓகே, தேங்க்யூ மெரினா சாந்தி அவர்களுக்கு. ஸோ இன்று எங்களுடைய பகிர்வை நாம் தொடரலாம். ஸோ திருத்துதல் பணிகள் 1ஆம் அதிகாரத்திலே 4வது இறைவார்த்தை, அவர்களோடு சேர்ந்து உண்ணும் போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள் என்று இயேசு அப்போஸ்தலர்களுக்கு கூறுகின்றார். ஸோ அந்த வசனத்திலே காத்திருங்கள் என்கின்ற வார்த்தையை 1வது வார்த்தையாக நாம் எடுக்கின்றோம். அதாவது ஒரு விடயத்துக்காக இறைவனுடைய பாதம் காத்திருப்பதனுடைய பொருள் என்ன? ஒரு விடயத்துக்காக இறைவனின் பாதம் காத்திருக்கும் போது எமது ஆன்மீக நிலை எவ்வாறு இருத்தல் வேண்டும்? அதுபோல அந்த இறைவசனத்திலே நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம் என்ற வார்த்தையிலிருந்து காத்திருத்தலுக்கு ஏற்படும் தடைகள் எவைகளாக இருக்கலாம்? அதாவது நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றார் என்றால், அவர்கள் சில நேரம் போய்விடலாம் என்ற கருத்தை வைத்து, நீங்கள் இங்கிருந்து வெளியே போக வேண்டாம், நீங்கள் இங்கே இருங்கள் அப்படி என்று சொல்லுவார். ஸோ காத்திருத்தலுக்கு ஏற்படும் தடைகள் எவைகளாக இருக்கலாம்? தூய ஆவியாருக்காக ஏன் நாம் காத்திருக்க வேண்டும்? இதில் ஒரு விடயத்தை பகிரவும். ஸோ இந்த பகுதியிலே இருந்து ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு விடயத்தை நீங்கள் பகிரலாம். அப்ப எல்லாரும் பகிர்ந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். யாராவது ஒருவர் நீங்கள் ஆரம்பிக்கலாம். நான் தூய ஆவியாருக்காக நாம் ஏன் காத்திருக்க வேண்டும்? தூய ஆவியாருக்கு காத்திருக்கும் போது தூய ஆவியார் எங்களிடம் வருவார். அப்பொழுது நாங்கள் கடவுளின் வல்லமையை பெற்றுக்கொள்வோம். உலகெங்கும் நற்செய்தி சாட்சிகளாக, ஆண்டவருக்கு சாட்சிகளாக வாழ்வோம். தூய ஆவியானவர் தான் எங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தருவார், எங்களை பலப்படுத்துவார், திடப்படுத்துவார், வழி நடத்துவார். தூய ஆவியானவர் எங்களை நிறை உண்மை நோக்கி வழி நடத்துவார். ஓகே, சோ இது எங்களுக்கு பொதுவா இறை வார்த்தையிலிருந்து எங்களுக்கு தெரியும் இது. ஓகே, சோ உங்களோட ஏதாவது அனுபவத்துல நாங்கள் ஏன் காத்திருக்க வேணும்? உங்களோட அனுபவம் ஏதாவது இல்லை? இது எல்லாருக்கும் தெரியும், தூயாவிற்காக ஏன் காத்திருக்க வேணும் என்றால் இப்படித்தான் தெரியும். ஸோ உங்களுடைய ஒரு சொந்த அனுபவத்தை வைத்து அல்லது உங்களுக்கு தெரிந்த ஒன்றை வைத்து இதை விட வேற ஏதாவது சொல்ல முடியும்? தூய ஆவியானவர் எங்களுக்கு வந்தாதான் எங்களால செபிக்க கூடியதாக இருக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவிடத்தில் எங்களுக்கு செபிக்க கூடியதாக இருக்கும். அதை தூய ஆவியானவர் தான் கற்றுத் தருவார். வெரி நைஸ், தேங்க்யூ. ஸோ அதான் எங்களுக்கு தேவை. அதாவது பரிசுத்த ஆவியானவருக்காக நாம் ஏன் காத்திருக்கிறோம் என்றால், ஒரு விடயம், இறை தந்தையோடு நாங்கள் செபிக்கின்ற ஒரு அனுபவத்தை பெற வேண்டும் என்றால் தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். அவ்வாறு தூய ஆவியானவர் வரும் பொழுது இறை தந்தையை நோக்கி கிறிஸ்து வழியாக செபிக்கின்ற, அப்பா தந்தா என்று அழைத்து செபிக்கின்ற அனுபவம் நமக்கு கிடைக்கின்றது. வெரி குட். ஓகே, இன்னொரு வேறு யாராவது? இப்போ உதாரணமா ஒரு சூழ்நிலை தடையா இருக்குது, அல்லது மனநிலை தடையா இருக்குது, அல்லது உடல்நிலை, அல்லது பொருளாதாரம், அல்லது பாவம், ஏதாவது ஒன்று தடையா இருக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு பொதுவான ஒரு விடயமா சொல்லாம, அதாவது ஒருவருக்கு நாங்கள் விளங்கப்படுத்தி சொல்ல போறோம் என்று சொன்னா, அந்த தடை எவ்வாறு வருகிறது? அதாவது மனநிலையிலே தடைன்னா மனநிலை எவ்வாறு வருது, சூழ்நிலை தடைன்னா சூழ்நிலை என்ன மாதிரி வந்தது, அல்லது உடல்நிலை என்றால் உடல்நிலை என்ன நடந்தது, அப்படி என்று யாராவது சொல்ல முடியுமா? நான் காத்திருத்தல் எழுதினான் பிரதர். ஓகே ஓகே கோ ஹெட். யா, எங்கட சிந்தனை, சொல், செயல், திறன் அனைத்தையும் கட்டிப்படுத்துறது தூய ஆவிதான். அப்ப எவ்வாறு ஒரு சூழல் வரும்போது நாங்கள் தூய ஆவியானவரை நாங்கள் எங்கட உள்ளத்துல ஏற்கும் போது அந்த சூழல்கள் மாற்றப்படும். சோ பரிசுத்த ஆவிதான் நாங்க செயல்படுவார். இப்ப நாங்க எல்லாத்தையும் நாங்கள் ஆண்டவர்ல தான் நம்பி இருக்கிறோம். ஆனா சில பேர் நாங்க நம்புறையில உலகத்தை நம்பி இருக்கிறது. சோ அந்த நேரத்துல எங்களோட சிந்தனையோ சொல் செயல் எல்லாவற்றையும் இந்த பரிசுத்த ஆவியான ஒரு நல்ல வழியில நடத்துவார். சோ அப்ப அதற்கு இருக்கிற தடைகளையும் அந்த பரிசுத்த ஆவியானவரால் தடைப்பார். இப்ப உலகியல் எங்கட ஒரு ஆளுக்கு ஒரு சூழல் ஏற்படுதுன்னு தான் அந்த சூழலையும் மாற்றி
நல்லொரு சூழலா மாற்றக்கூடியவரும் பரிசுத்தாவிதான். சோ அந்த காத்திருத்தல் பரிசுத்தாவி எங்களோட சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் மாற்றுவார். ஆகவே நாங்க பரிசுத்தாவிக்கு காத்திருக்க வேணும். அவர் வந்து தடைகளையும் அகற்றுவார். ஆண்டவரோடு எங்களை ஒன்று துணைத்திருப்பார். ஓகே, தேங்க்யூ. எனிவே, ஓகே, காத்திருத்தல் அல்லது தடைகள். இப்போ உதாரணமாக வந்து தடை அப்படின்னு சொல்லும் பொழுது தடையை முடிச்சுட்டு வருவோம் காத்திருத்தலுக்கு. என்ற செல்வியக்கா இப்போ சொல்கிற உதாரணமாக வந்து ஒரு ஒரு சூழ்நிலை தடையாக இருக்கலாம் அப்படின்னு வைப்போமே. அப்போ உதாரணமாக இப்படி எடுப்போம். அதாவது வந்து நாங்கள் வந்து இன்றைக்கு நாங்கள் வேலையால் போய் வீட்டுக்கு போய் செபிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு திட்டத்தோடு வீட்டுக்கு வருகிறோம். ஆனால் வீட்டில் வந்த உடனே எங்களுடைய உடல் சரியாக களைத்து போயிற்று, அல்லது வீட்டை வந்தோடனே எனக்கு நிறைய வேலை வேறு வேலையெல்லாம் வீட்டில் இருந்தது, அல்லது யார் ஒருவர் ஃபேமிலி எங்களோட வீட்டை வந்திருந்தார்கள். ஸோ அப்போ அது வந்து எங்களுக்கு செபிக்க முடியாமல், அதாவது இறைவனுடைய பாதத்திலே போய் காத்திருக்க முடியாமல் ஏற்பட்ட ஒரு தடை. அதுபோல வந்து இப்படி எடுப்போம். அதாவது வந்து நாங்கள் ஆண்டவருடைய பாதத்திலே ஒரு விடயத்துக்காக காத்திருந்தோம். ஆனால் காத்திருக்கும் பொழுது என்ன நடந்தது என்றால், காத்திருக்கிறதுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் செபிக்க வேண்டும் என்ற ஒரு நிலையோடு இருந்தேன். ஆனால் செபிக்க முடியாதபடி என்னுடைய மனநிலை ஒரே குழப்பமா இருந்தது. என்னுடைய மனநிலையிலே ஒரே ஒரு துக்கமான நினைவாகவே இருந்தது, அல்லது வந்து என்னுடைய மனநிலை எதிர்மாறான கருத்துக்களாகவே வந்து கொண்டிருந்தது. ஸோ இது போன்ற விடயம் தான் எனக்கு தேவை. ஏனென்றால் பொதுவாக வந்து பொதுவான விடயம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உங்களுடைய ஒரு சொந்த அனுபவத்திலிருந்து இதுதான் எனக்கு நடந்தது அப்படியே, ஆனால் அதை வந்து தாண்டி வரக்கூடியதாக இருந்தது அப்படி என்று சொல்லும் பொழுது அது வந்து கூட விளக்கம். இப்போ உதாரணமாக செல்வியக்கா சொன்னதுல வந்து ஓகே, நாங்கள் ஒரு இடத்துக்கு போகலாம், அதாவது அங்கிருந்து இங்கு வரலாம்னு இருந்தோம், அதுக்காக காத்திருந்தோம். ஆனால் இல்லை, இப்போதைக்கு போகக்கூடாது இருந்தது, ஆனால் நாங்கள் போக வேண்டும் என்ற ஒரு உணர்வு இருந்துச்சு. அந்த உணர்வு தான் என்ன, அதுதான் தெரிய வேணும். அப்படி வரும் பொழுதுதான் அதை வந்து சரியாக அதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அல்லது இது வந்து வெளிப்படை அப்படி ஒரு வார்த்தையால் சொல்ற மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்கு ஒரு கேட்கிற மக்களுக்கு விளக்கம் இல்லாமல் போய்விடலாம். நான் எடுத்தது ஒரு விடயத்திற்கு இறைப்பதன் காத்திருப்பதன் பொருள் என்ன? சொல்லுங்க. சொல்லவா? சொல்லுங்க. ஓகே. மன உறுதியுடன் மனம் தளராமல் காலம் தாழ்த்தாமலும் மன உறுதியுடன் கிடைக்கும் என்று நம்பிக்கையுடன் இருப்பது. உதாரணம் அன்னாலும் ஆபிரகாமும். அதே மாதிரி எனக்கு இந்த சூமுக்கு வரக்கு முதல் மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே இரவு வேலை. அப்போ மண்டேல லீவு கேட்டால் கட்டாயம் நாங்க செய்யணும், இந்த சீனியாரிட்டி படிதான் செய்யணும்ன்றக்காண்டி தரமாட்டேன்டே சொல்லி கொண்டு இருந்துச்சுன்னா, நானும் விடாமல் ஆண்டவர்கிட்ட மண்டாடி அப்படின்னு சூமுக்கு போகணும், எனக்கு மாத்தி தரணும்னு சொல்லு. பிறகு என்னோட வேலை சொல்ற போய் எனக்கு காலை பின்னிடத்துல மற்ற இடத்துல வேலை தான் செய்யறேன்னு சொல்லி மாத்தினேன். அதெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இப்ப சூமுக்கு மண்டையில வர்றேன். வெரி குட். ஓகே, வெரி குட். ஓகே, தேங்க்யூ. ஸோ அதை தான் நாங்கள் வந்து பகிர்றோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இறை வார்த்தையை நம்முடைய வாழ்வாக மாற்றி நம்முடைய வாழ்வுக்குள் என்ன நடக்கின்றது என்பதை நாம் பகிர்ந்து கொள்வதுதான் அந்த உண்மையாக மக்களுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது காத்திருங்கள் என்ற ஒரு பகுதியை முதல்ல நாங்கள் ஒரு விடயத்துக்காக இறைபதம் காத்திருப்பதனுடைய பொருள் என்ன அப்படி என்று சொன்னால், முதலாவது வந்து எங்களுக்கென்று ஒரு மன விருப்பங்கள் இருக்கும், எங்களுக்கென்று ஒரு திட்டங்கள் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி இறைவனுடைய விருப்பத்துக்காக இறைவனுடைய நேரத்துக்காக நாம் காத்திருப்பது என்பது எப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான ஒன்று. எதுவாக இருந்தாலும் இறைவனுடைய விருப்பத்துக்காக காத்திருப்பதனுடைய பொருள் என்னவென்றால், இறைவனுடைய நேரத்துக்காக நாங்கள் பொறுமையோடு செபத்தில் காத்திருத்தல். எடுத்த உடனே நாங்களாகவே எல்லா முடிவுகளையும் எல்லாவற்றையும் போவதற்கு பதிலாக இறைவனுடைய நேரத்துக்காக காத்திருப்பது எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய வெற்றி. அது வந்து சில நேரம் உடனடியாக கிடைக்கலாம், சில நேரம் மாதம் எடுக்கலாம், வருடம் எடுக்கலாம். பட் ஸ்டில் ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறுவதற்காக நாம் காத்திருப்பது சரி. அப்போ ஒரு விடயத்துக்காக இறைவதம் காத்திருக்கும் பொழுது நம்முடைய ஆன்மீக நிலை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது அந்த இரண்டாவது பகிர்வு. இறைவனுடைய நிலை ஒரு நேரத்துக்காக அல்லது இறைவனுடைய செயலுக்காக நாம் காத்திருக்கும் பொழுது எங்களுடைய ஆன்ம நிலை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. நாம் காத்திருக்கின்றோம் அப்படின்ட்டு சும்மா அப்படியே அந்த ஒரு
என்னென்னு சொல்றது, ஒரு விசுவாசமற்ற நிலையாக நாம் காத்திருக்க முடியாது. எங்களுடைய ஆன்மீக நிலை என்பது ஒரு நல்ல ஜெப நிலையாக வைத்திருக்க வேண்டியது மிக அவசியம். அப்போ அதில் நல்ல ஒரு ஜெப நிலை இருக்க வேண்டும், இறை வார்த்தை தியானங்கள் இருக்க வேண்டும். அதே நேரத்திலே ஒரு கடவுள் எனக்கு நல்லதை செய்வார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கட்டாயமாக இருக்க வேண்டும். அந்த எதிர்பார்ப்பிலும் கூட எவ்வாறு எங்களுடைய விருப்பம் என்ன, அல்லது அதாவது வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு விடயத்தை ஒருவரிடத்திலே சொல்லுவோம், இப்படித்தான் எனக்கு வேண்டும் அப்படின்ட்டு. அதாவது வந்து ஒரு உடுப்பு கடைக்கு போனால் அவர்கள் கேட்பார்கள், உங்களுக்கு என்ன வேண்டும், அதுக்கு பிறகு நாங்கள் சொல்லுவோம் இது வேண்டும். அதுக்கப்புறம் அவர் கேட்பார்கள், என்ன நிறத்திலே உங்களுக்கு வேண்டும், அப்போ நாங்கள் அந்த நிறத்தை சொல்லுகிறோம். அதுக்கப்புறம் என்ன சைஸிலே வேண்டும், சைஸை சொல்லுகிறோம். அதுபோல காத்திருத்தல் என்பது கூட இறைவனுடைய ஆண்டவரே உம்முடைய திட்டம் நிறைவேறட்டும் அப்படின்ட்டு நாம் சொன்னாலும் எங்களுடைய உள்ளத்திலே எங்களுக்கென்று ஒரு சில திட்டங்கள், ஆசைகள், இதை செய்யலாம் ஆண்டவரே, இதை செய்தால் எனக்கு அந்த பலனை தாரும், அப்படிப்பட்ட ஒரு திட்டங்கள் கூட எங்களுக்கு கட்டாயமாக இருக்க வேண்டும். சரி, ஒன்றுமே இல்லாமல் அப்படியே பூஜ்ஜியமாக போய் ஆண்டவருக்கு முன்னாடி நாம் இருக்க முடியாது. நாம் என்ன செய்ய வேண்டுமோ அப்படின்றால் அதை செய்வதற்கான பலனை தாரும். அப்போ நம்முடைய உள்ளத்திலே ஆன்மீக நிலை என்பது செப நிலையோடு விசுவாச நிலையும் எதிர்பார்ப்பு நிலையும் கட்டாயமாக அங்கு இருக்க வேண்டும். இந்த நிலைகள் இல்லாமல் இருக்கிறதுனாலே நாங்கள் சில விடயத்துக்காக நாங்கள் செவித்து கொண்டே இருப்போம், ஆனால் அது எங்களுக்கு கிடைக்காது. ஏனென்றால் எங்களிடத்திலே வந்து அந்த சரியான விசுவாசம் எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கின்றது. ஓகே, ஸோ மூன்றாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம் என்பதிலிருந்து காத்திருத்தலுக்கு ஏற்படும் தடைகள் எவைகளாக இருக்கலாம். அதை தான் நாம் இப்பொழுது பல விடயங்கள் நாம் பகிர்ந்திருக்கின்றோம். அதாவது வந்து நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், நாம் எப்பொழுதெல்லாம் இறைவனுடைய திட்டத்துக்காக காத்திருக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் கட்டாயமாக சாத்தானால் தடைகள் வரும். அதை நாம் அறிந்திருக்க வேண்டும். சரியோ? என்றால் நாங்கள் வந்து ஈஸியாக நாங்கள் நினைக்கிறத செய்கிறது வந்து இலகுவாக இருக்கும். ஆனால் இறைவன் விரும்புவதை செய்வது என்பது சரியான கஷ்டம். அப்போ அது சின்ன விடயமாக இருந்தாலும் கடினமாகத்தான் இருக்கும். இன்றைக்கு நாங்கள் வீட்டை போய் 5 நிமிஷம் ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு நினைத்தால் கூட அதிலே தடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே தடைகளை எப்பொழுதும் சத்துரு வந்து பல வழிகளிலே கொண்டு வருவதற்காக அவன் செயல்பட்டு கொண்டு இருப்பான். அப்போ அந்த தடைகளை நாங்கள் தாண்டுவது, தடைகளை மீறி வருவது என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அதுக்கு பிறகு தூய ஆவியருக்காக நாம் ஏன் காத்திருக்க வேண்டும் என்பதையும் ஏற்கனவே பகிர்ந்து கொள்ளப்பட்டது. பல முறைகளிலே நாம் விடுகின்ற பெரிய பிழை என்னவென்றால், நாம் எல்லாரும் செபிப்போம், சில நேரம் 1/2 மணி நேரம் செபிப்போம், 1 மணி நேரம் செபிப்போம், சிவ வழிபாடுகளிலே பங்கு பெறுவோம், ஆலய வழிபாடுகளிலே பங்கு பெறுவோம். ஆனால் எல்லாவற்றையும் கேட்போம், எங்களுக்கு வந்து வேலை வேணும், பணம் வேணும், சுகம் வேணும், எல்லாம் வேணுமென்று கேட்போம். ஆனால் தூயாவினர் வேணுமென்று கேட்கறது இல்லை. நிறைய முறை கேட்கறது இல்லை, நிறைய கிறிஸ்தவர்கள் கேட்கிறதே இல்லை. ஆனால் இயேசுநாதர் என்ன சொன்னார் என்றால், முதலாவது விண்ணப்பமே, அதாவது வந்து இயேசுநாதர் உயிர்த்தெழுந்து சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த முதல் விண்ணப்பம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக காத்திருங்கள், அவ்வளவுதான். ஸோ அது ஃபர்ஸ்ட் விண்ணப்பம். எங்களுடைய சுபத்திலே முதல் விண்ணப்பமே பரிசுத்த ஆவியானவரை வாரும், என்னை நிரப்பும், என்னை அபிஷேகம் பண்ணும், இதுதான் எங்களுடைய முதல் விண்ணப்பமாக இருக்க வேண்டும். என்றால் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வந்தால் மட்டும்தான், அவரால் மட்டும்தான் எங்களை இறைவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே, இறை அரசின் வல்லமைக்குள்ளே அழைத்து கொண்டு போக முடியும். மற்றபடி எங்களுடைய மனம், எங்களுடைய அறிவு, எங்களுடைய தாளந்து, எங்களுடைய இறையியல், இது எல்லாமே வந்து உலகத்தோடு வைத்திருக்குமே தவிர இறைவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே கொண்டு போகாது. அதெல்லாம் பரிசுத்த ஆவியினரால் மட்டும்தான் எங்களை கிறிஸ்துவுக்குள், இறைவனுடைய வல்லமைக்குள், தரிசனங்களுக்குள், விசுவாசத்துக்குள் அழைத்து செல்ல முடியும். ஆகவே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக ஒவ்வொரு நாளும் நாம் காத்திருக்க வேண்டியும் செவிக்க வேண்டியதும் மிக மிக முக்கியமான ஒன்றாகும். தேங்க்யூ. ஸோ இந்த முதலாவது விடயத்திலே வேற யாராவது பகிர்ந்து கொள்ளாமல் இருந்தால், பகிர்ந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் சொல்லலாம், ஏதாவது விடயம் இருந்தால். நான் வச்சிருக்கிறேன். திருமுழுக்கின் மூலம் தூய ஆவியை பெற்ற நாம் அவரில் தங்கி வாழும்போது இயேசுவுடன் நம்மை சேர்த்துக் கொள்வார். இயேசுவை எமக்கு அடையாளம் காட்டுவார். இயேசுவோடு வாழ எமக்கு பலன் தருவார். இயேசுவுக்கு சாட்சியாக வாழ எம்மை வழி நடத்துவார். தம் வரங்களாலும் கனிகளாலும் கொடைகளாலும் நிரப்பி எம்மை முழுமையான இயேசுவின் சீடராக மாற்றுவார். இது வந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் செய்கிற விடயம். சரியோ? அதாவது வந்து ஏன் காத்திருக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால், நீங்கள் சொன்ன அவ்வளத்தையும் மற்ற மாதிரி எடுக்கணும். அதாவது பரிசுத்த ஆவியானவர் வந்தால்தான் இவைகளுக்குள் எங்களை வழி நடத்துவார். ஆகவே இவைகளுக்குள் நாங்கள் வழி நடத்தப்படுவதற்காக பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். சரியோ? இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவோடு இல்லை, ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அதான் விட வேற ஒன்றுமே இல்லை. சரியோ? எல்லாம் இருக்குது, ஆனா பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு இடம் இல்லை. அதனால அவர்கள் கிறிஸ்துவோடு இல்லை. சரி, எனிவே தேங்க்யூ. எங்களுடைய அடுத்த பகிர்வுக்கு நாம் போகலாம். திருத்தூதர் பணிகள் 1ஆம் அதிகாரத்திலே 5வது இறை வார்த்தை.
யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். சரியோ, இது வந்து யாரு சொல்றது? இயேசுநாதர் சொல்றார். ஸோ யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களும் இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். ஸோ தூய ஆவியால் திருமுழுக்கு என்று அந்த வார்த்தை அதில் எடுக்கப்படுகிறது. நீங்கள் திருமுழுக்கு பெற்று ஆலய வழிபாட்டில் பங்கு பெற்றிய அனுபவத்துக்கும் தூய ஆவியாரின் வழிநடத்தலோடு ஆலய வழிபாட்டில் பங்கு பெறுவதற்கும் உள்ள மாற்றங்கள் என்ன? ஒன்று, நீங்கள் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவ வாழ்வதற்கு தூய ஆவியாரின் வழிநடத்தலோடும் நீங்கள் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவ வாழ்வதற்கும் தூய ஆவியான் வழிநடத்தலோடு கிறிஸ்தவ வாழ்வதற்கும் உள்ள மாற்றங்கள் என்ன? இதிலிருந்து ஏதாவது ஒன்றை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நான் சொல்றேன், திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவ வாழ்வதற்கும் தூய ஆவியாரின் வழிநடத்தோடு கிறிஸ்தவ வாழ்வதற்கும் உள்ள மாற்றங்கள் என்ன? சம்பிரதாயமான சடங்குகளில் கடமைக்காக பங்கு பெற்றாமல் முழுமையாக நம்மை அர்ப்பணித்து ஆராதனைகளில் பங்கு பெற்றுவோம். திருமுழுக்கு பெற்று தூயாவியன் வழிநடத்தலோடு வாழும் பொழுது தேவ பயத்தோடு வாழ பழகிக் கொள்ளுவோம். இச்சை அடக்கத்தோடும் பாவ பழக்கங்களை தவிர்த்து வாழ்வோம். இறைவனோடு நாள்தோறும் உறவாடி இருப்போம். இறைவார்த்தையை நாள்தோறும் வாசித்து தியானித்து இறை வழி நடத்தலை உணர்ந்து வாழ்வோம். இயேசுவுக்கு சாட்சியாக அன்பாக கர்சனையோடு இரக்கத்தோடு பிறர் அன்பை பகிர்ந்து வாழ்வோம். ஓகே, ஸோ இதுல கடைசியா சொன்னது இறை வாழ்வோடு இணைஞ்ச ஒன்றா இருக்குது, மற்றதெல்லாம் ஆன்மீக வாழ்வோடு இணைஞ்ச ஒன்றா இருக்குது. இப்போ உதாரணமாக இப்படி எடுப்போம். நீங்க முதல்ல சொல்லும் பொழுது, அதாவது எங்களுடைய பாரம்பரிய வழிபாட்டு முறைகளை வழிபாட்டு முறைகளுக்கு மேலாக முழுமையாக இறைவனோடு ஒன்றித்து வாழ்வோம் அப்படி என்று சொல்லப்படுகிறது. அதாவது பரிசுத்த ஆவியானால் அப்படின்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அதை பற்றி அதை எவ்வாறு உங்களால் வந்து அதை விளக்கமாக சொல்ல முடியும், அல்லது சுருக்கமாக? அதாவது வந்து நீங்கள் வந்து உங்களுக்குள்ள என்ன மாற்றம் ஏற்பட்டது? முன்பு கடமைக்காக சென்று பரிப்பூசையை செய்கிற மாதிரி எல்லாரும் எழும்பின மாதிரி எழும்பி பாடின மாதிரி பாடிட்டு அப்படியே திரும்பி வந்தது. இப்போ அப்படி இல்லை. வார்த்தைகளை கேட்கறது, தியானிக்கிறது, புகழ்ச்சி செய்கிற நேரத்தில் புகழ்ச்சி சொல்றது, உண்மையான ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த சப்பிரசாதத்தில் இறைவன் அப்பமாகவும் ரசமாகவும் வந்து தன்னை அர்ப்பணிக்கிறார் என்பதை உணர்ந்து கிறிஸ்துவுக்காக அதை ஏற்றுக்கொண்டு அந்த செய்தியோடு நாம் வெளியே போய் அந்த 6 நாளும் அதை உணர்ந்து அதை செயற்படுத்தக்கூடிய முறையில என்னுடைய வாழ்க்கையை மாற்றி. வெரி குட், தேங்க்யூ. ஸோ அதாவது வந்து ஒரு 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 கடமைக்காக போனோமாம், கட்டாயமா திருப்பலியில பங்கு பெற வேண்டும் என்ற நிலையோடு இல்லாமல் இப்பொழுது ஒவ்வொரு விடயத்திலும் சபை நிலையோடு பங்கு பெறக்கூடியதாக இருக்கின்றது. வெரி குட். ஸோ அதாவது வந்து அதுதான் வந்து தூய ஆவியினால் வழிநடத்தப்படுவதற்கும் தூய ஆவியானவரால் வழிநடத்தப்படாமல் இருப்பதற்கும் உள்ள நல்ல வேறுபாடு. வெரி குட், தேங்க்யூ. ஸோ இன்னொருவர் பகிர்ந்து கொள்ளலாம். நான் பிரதர் 2வது அண்ணா தான் எடுத்திருக்கிறேன். திருமுழுக்கு பெற்று அந்த கிறிஸ்தவ வாழ்வதற்கும் தூய ஆவியானவரின் திருமுழுக்கு பெற்று வாழ்ந்த என்னோட சொந்த வாழ்க்கையில நாங்கள் வந்து பரிந்துரை சபம், நான் முக்கியமா அன்னமரியார் மூலம் திருத்தூதர்கள் எங்கட புனிதர்களுக்கு வணக்கம் தான் கூட இருந்தது. இன்றைக்கு இந்த புது வாழ்வில நான் பங்கு பற்றி ஆண்டவர் உண்மையில நான் ஆண்டவர் தூயாவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினதுல இருந்து இயேசு கிறிஸ்து மூலமாக பரம தந்தையிடம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கிறோம். அதுதான் என்ற வாழ்க்கையில பெரிய மாற்றம் வந்தது என்ற கிறிஸ்தவ வாழ்க்கையில. அதோட கூடுதலா புகழ்ச்சி, ஆண்டவருக்கு நன்றி பலி, புகழ்ச்சி, அது எல்லாம் தூயாவியானவர் மூலமா தான் நான் கற்றுக்கொண்டது அந்த புது வாழ்வு கூட்டங்கள் மூலம். என்ற வாழ்க்கை வந்து என்ற பழைய என்னுடைய என்னன்னு சொல்றது, நான் எடுத்த பக்தி முயற்சிகள் எல்லாம் போய் தூயாவியானவர் மூலமாகத்தான் உண்மையான வழிபாடுகளையும் நான் உண்மையான வழிபாட்டின்படி என்ற வாழ்க்கை என்ற நாளாந்த வாழ்க்கை போகுது. அதே நேரம் எல்லாத்துக்கும் ஆண்டவர்ல நம்பிக்கை விசுவாசத்தோட இருக்கிறது. வெரி குட், தேங்க்யூ. ஸோ அதாவது வந்து
இதை ஒருக்கா நீங்க சொல்லலாம். அதாவது வந்து இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு அது வந்து கூட விளக்கம் கூடியதா இருக்கும். அதாவது பக்தி முயற்சி முறைகள் அல்லது பரிந்துரை சப முறைகள் இவைகளில் இருந்து தூய ஆவியானவருடைய துணையினால் கிறிஸ்து வழியாக இறை தந்தையை நோக்கி மன்றாடுகிற அனுபவம் வந்திருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஓகே, அப்ப இதுல வந்து என்ன கேள்வி என்றால், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு வந்து அதை புரிகிறதுக்காக, அதாவது வந்து தூய ஆவியானவர் வழியாக நீங்கள் செபிக்கிறீர்கள் அல்லது புகழ்ச்சி செய்கிறீர்கள் அல்லது விண்ணப்பம் செய்கிறீர்கள் என்று வரும் பொழுது இதை ஒரு புதிதான ஒரு நபர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவரும் அப்படி செய்யலாமா அப்படின்னு நினைத்தால் அவரால் முடியாமலே இருக்கும். என்றால் எங்களுக்கும் ஆரம்பத்திலே வந்து நாங்கள் வழிபாடிலே பங்கு பெறும் பொழுது எல்லாரும் செபிக்கிறார்கள், ஆனால் எங்களால் முடியாமல் இருந்தது. சரியோ, ஆனால் அதுக்கு பின்புதான் அந்த அனுபவம் வருகிறது. அதாவது வந்து தூய ஆவியானவரால் இப்பொழுது நீங்கள் செபிக்கிறீர்கள் என்றால் அந்த அனுபவம் எவ்வாறு உங்களுக்கு கிடைத்தது? அது வந்து இப்ப நான் அந்த புது வழிபாட்டுல பங்கு பெற்றின உடனே எனக்கு அந்த அனுபவம் வர இல்லை. நான் சுபங்கள்ல நீங்க உங்களுடைய சுபங்கள் மற்றது நச்சை இதுகளை பைபிள் வாசிக்கிறது, அதுகள் மூலம் நச்சை தியானங்கள் கேட்கிறது, அது மூலம்தான் ஆண்டவர் என்னால் தொடப்பட்டு தூயாவியானவரால நான் ஜேசு கிறிஸ்து மூலமாகத்தான் நாங்க பரமதம் போகலாம் அவர் தான் நான் கற்றுக்கொண்டேன். வெரி குட், வெரி குட், தேங்க்யூ. ஸோ அதாவது வந்து என்றால் புதிதாக யாராவது அதாவது வந்து ஒரு சாதாரண ஒரு கத்தோலிக்க சகோதரர் சகோதரி இதை கேட்பார்கள் என்றால் அவர்கள் புரிகிறதுக்காக சொல்றோம். உதாரணமாக வந்து பார்த்தீர்கள் என்றால் தூய ஆவியானவர் வழியாக நாம் செபிக்கின்றோம், அப்பா தந்தையே என்று சொல்லி செபிக்கின்றோம். ஆண்டவரே எங்களை தொடும், எங்களை குணமாக்கும், எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும், எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும், இவ்வாறு நாம் செபிக்கின்றோம், இறை தந்தையோடு கேட்கின்றோம். ஆனால் இதே விடயத்தை நாங்கள் ஒரு மனிதரிடத்திலே போய் கதைப்பது என்பது எங்களுக்கு இலகுவா இருந்தது. அதாவது வந்து ஒரு மனிதரிடத்திலே போய் அல்லது ஒரு அரசாங்க அதிபரிடத்திலே போய் அல்லது ஒரு காவல்துறை அதிபரிடத்திலே போய் எங்கள் பிள்ளைக்கு நீங்கள் நல்ல வேலை தாருங்கள், எங்கள் பிள்ளைக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், எங்கள் பிள்ளைக்கு ஒரு வேலை கொடுப்பீர்களா, இப்படின்லாம் நாங்கள் மனிதரிடத்திலே கேட்பது என்பதுக்கு எங்களுக்கு இலகுவா இருக்கு. அதுல நாங்கள் எவ்வளவோ வார்த்தைகளை எல்லாம் வைத்து கேட்கின்றோம். ஆனால் இதே நாம் வந்து இறைவனிடத்திலே இப்பொழுது கண்ணை மூடி மன்றாடுங்கள் என்றால் எங்களுக்கு வருதில்லை. சரியோ, சாதாரணமாக ஒரு மனிதரிடத்திலே போய் எங்க பிள்ளைக்கு ஒரு வேலை தருவீர்களா, அல்லது எங்களோட பிள்ளைக்கு இப்படி ஒரு விருப்பமா இருக்கு இதை நீங்கள் எடுத்து தருவீர்களா, அல்லது எங்களோட வீட்டுக்கு இப்படி ஒரு பொருள் தேவையா இருக்கு நீங்க தருவீங்களோ, இப்படியெல்லாம் நாங்கள் கேட்கும் பொழுது பார்த்தால் பார்கெயின் பண்ணுவோம், அதுல அதை பற்றி நிறைய எல்லாம் விவரிப்போம் ஆரோடு ஒரு மனிதரோடு கதைக்கும் பொழுது. ஆனால் இதே விடயத்தை நாங்கள் வந்து ஆண்டவரிடத்திலே கேளுங்கள் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒன்றும் வராது, வாயில வராமலேயே இருக்குது. சரியோ, அப்ப அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் இறை தந்தையோடு செபிப்பதற்கு கட்டாயமாக பரிசுத்த ஆவியானுடைய துணை தேவையாக இருக்கின்றது. அப்ப இந்த தூய ஆவியானவருடைய அந்த தூய எங்களுக்குள் வருகிற அனுபவம் எவ்வாறு கிடைக்கின்றது என்பது ஒரு பெரிய கேள்வி, நிறைய பேருக்கு தெரியாமலேயே இருக்கிறது. அதுக்காக தான் உங்களிடத்துல நான் கேட்டது. அப்போ உதாரணமாக நீங்கள் வந்து திருப்பலியிலே பங்கு பெறுகிற அனுபவம் என்பது நீண்ட கால அனுபவம் உங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் சோவழிபாட்டில் பங்கு பெற்றிய அனுபவம் ஒரு குறுகிய காலம்தான். சரியோ, ஆனால் சோவழிபாட்டிலே பங்கு பெறும் பொழுது கூட வந்து நீங்கள் சாதாரணமாக அதிலே வந்து பங்கு பெறுகிறீர்கள், அதில் நடக்கிற வழிபாடு முறைகளிலே பங்கு பெறுகிறீர்கள், இறை வார்த்தையை கேட்கிறீர்கள். எல்லாரும் செபிக்கும் பொழுது ஆரம்பத்தில் நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் உள்ளத்தினாலே அதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறீர்களே தவிர ஆரம்பத்திலே நாம் செபிப்பதில்லை, பின்பு தான் நாம் செபிக்க ஆரம்பிக்கிறோம். இருப்பினும் பின்பு அந்த சுபமுறை வருவதற்கு என்ன காரணம் என்றால் நீங்கள் பங்கு பெறுகிற சுப வழிபாட்டுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் பிரசனமும் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்ப அந்த வழிபாட்டுக்குள்ளே நீங்களும் அந்த இறை வழிபாட்டில் பங்கு பெறும் பொழுது அங்கு சூழ்ந்திருக்கின்ற பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நீங்களும் வந்து விடுகிறீர்கள், அந்த தூய ஆவியானவர் உங்களுக்குள்ளும் வந்து விடுகிறார். காலப்போக்கிலே அந்த தூய ஆவியானவர் உங்கள் வழியாகவும் இப்பொழுது செபிக்க ஆரம்பிக்கிறார். அவ்வளவுதான். நாங்கள் கூட்டத்துக்கு வர்ற ஆக்களுக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொரு நாளும் செபித்துக் கொண்டிருக்கிறது இல்லை. சாதாரணமா அதுல பங்கு பெறும் பொழுது அந்த சுப வழிபாட்டுக்குள்ளே இறைவனுடைய பிரசன்னம் இருக்கிறது, தூய ஆவியானுடைய பிரசன்னம். அதனால நீங்கள் உள்ளே வந்தவுடனே அந்த பிரசன்னத்துக்குள்ளே நீங்களும் வளர்ந்து வருகிறீர்கள். இதுதான் வந்து அனுபவம். ஆகவே எந்த புதிய கத்தோலிக்க மக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த சுப வழிபாட்டிலே பங்கு பெற ஆரம்பித்தாலே போதும், அதுக்கு பின்பு அந்த பரிசுத்த வழிநடத்தல்களை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் எங்களுடைய சிவ வழிபாடு என்பது முழுக்க முழுக்க பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலுக்காக நாங்கள் காத்திருந்து அந்த பரிசுத்தாவினுடைய வழிநடத்தலோடு நடைபெறுகின்றதான் சிவ வழிபாடு. ஆகவே எங்கு பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தலோடு ஒரு சிவ வழிபாடு அல்லது ஒரு ஆன்மீக வழிபாடு நடைபெறுகிறதோ அதுக்குள் பங்கு பெறுகிற மக்கள் அனைவரும் பரிசுத்த ஆவியினால் ஆளப்படுகின்றார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். சரி, வெரி குட், தேங்க்யூ. ஸோ அந்த விடயத்தில் வேறு யாராவது, அதாவது வந்து தூயாவியினுடைய திருமுழுக்கை பெற்று நாம் எங்களுடைய ஆன்மீக வழிபாடு அல்லது எங்களுடைய உலக வழிபாடு? நான் சொல்றேன்.
நாங்கள் இவ்வளவு காலமும் தாரும் தாரும் என்று தான் கேட்கிறது. இப்ப கோயிலுக்கு போனாலும் ஆண்டவரே ஒரு விடயத்துக்காக தாரும் தாரும் என்று கேட்கிறது. அது கிடைக்குதோ கிடைக்கலையோ அதுக்கு நன்றி சொல்றேன் இல்ல. பட் இப்ப நாங்கள் இந்த அனுபவத்துக்குள்ள வந்தா பிறகு ஒரு விடயத்துக்காக இப்ப நான் செபித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு அது ஆண்டவர் தருவாரண்ட பூரண நம்பிக்கை இருக்கு. அதுக்கு ஒரு அறிகுறியும் இல்லை. இப்ப நான் அதை என்ன செய்வேன் சொன்னால் ஆண்டவருக்கு நன்றி கூறுவேன். ஆண்டவரே நீர் இப்படி செய்கிறீர். அதே வேளையில நீர் பரிசுத்தாவி அந்த சூழலை மாற்றும். யார் யாரோட பேசணுமோ எப்படி எப்படி இருக்கணுமோ அந்த சூழலை நீர் மாற்றினீரண்டா அந்த அந்த இது சந்திக்கப்படும். சோ அந்த நம்பிக்கை என்ன இருக்குது. சோ முந்தி அப்படி இல்லை. நாங்க கோயிலுக்கு போனால் ஆண்டவரே இந்த மன்றா இதுக்கு எங்களுக்கு தாருமண்டு. அப்ப அந்த தாருமண்டதான் ஒரு தேவையாக இருந்தது. மற்றது நாங்கள் கடமைக்கு போற மாதிரி தான் இருந்தது. இப்ப முழு நம்பிக்கை இருக்குது. பரிசுத்தாவியானவர் இந்த செயலை எடுத்து பாவிப்பார். சோ இந்த சந்தர்ப்பத்துல யார் யார மாட்டணும் என்ற ஒரு நம்பிக்கை, பூரண நம்பிக்கை இருக்கு. சோ அதுக்கு நம்பிக்கை இருக்குது. சோ அதால நான் அவர்களுக்கும் அந்த பரிசுத்தாவியானவர் செயல்படணும் என்றதுக்காக மன்றாடுவேன். சோ அப்ப அதுல நிறைய மாற்றம். சோ முந்தி நாங்கள் இந்த புனிதர்களோட மன்றாட்டிலேயே கேட்கிறது நோவினா செய்யணும், 9 நாள் செய்யணும், இந்த விடியம் கிடைக்கணும்டா 9 நாள் செய்யும். இப்பயும் எங்களுக்கு இந்த குரூப்ல அனுப்புவினோம் இந்த தேவைக்காண்டி 9 நாள் நோவினா செய்யுமாண்டு. சோ அது இன்னொரு விடயம் வந்து நான் எங்க இருந்தாலும் ஆண்டவரை சந்திப்பேன். எனக்கு கட்டாயம் கோயிலுக்கு போறதுதான். பட் இருந்தாலும் எந்த இடத்துலயும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் நான் மன்றாடக்கூடியா இருக்கும். முந்தைய நாங்கள் கோயிலுக்கு போனால்தான் மன்றாடணும். சோ இப்ப ஆண்டவர் எங்கேயும் இருக்கிறார். ஆண்டவர் எந்த நேரத்திலும் இப்பவும் ஆண்டவரோட நாங்கள் செவிக்கலாம், உறவு கொள்ளலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. வெரி குட், தேங்க்யூ. ஸோ வெரி குட். ஸோ அதில் 2வது பாயிண்ட் மிக மிக ஆழமான ஒரு விடயம். நிறைய இது ஒரு பெரிய அனுபவமான ஒரு விடயம். நிறைய மக்களுக்கு அது புரியாத ஒரு விடயம். அதாவது முந்தியெல்லாம் நாங்கள் சுபம் செய்யணும்னா கட்டாயமாக கோயிலுக்கு போகணும். என்னது கோயிலுக்கு போறீங்க? இல்லை இந்த விஷயத்துக்காக நான் மண்டாடணும். அப்போ நான் கட்டாயம் கோயிலுக்கு போகணும் இப்படி என்று சொல்லுவார்கள் நிறைய பேர். எல்லாருமே 99 விதமான கத்தோலிக்க மக்களிடத்திலே கேட்டால் இப்படி ஒரு பிரச்சனையா இருக்கு, நான் கோயிலில் போய் மண்டாடிட்டு வரேன் போறோம் அப்படின்ட்டு சொல்லுவோம். சரியோ? ஏன்னா நாங்க என்ன நினைத்தோம் என்றால் கோயிலே போய் மண்டாடினால் தான் கடவுள் கேட்கிறார் ஒன்று, மற்றது கோயிலே தான் கடவுள் இருக்கின்றார் என்ற ஒரு நிலை தான் நமக்கு இருந்தது. ஏனென்றால் எங்களுடைய மாமிச பார்வையினாலே, எங்களுடைய ஐம்புலங்களினாலே நாங்கள் ஒரு ஆலயத்தை பார்த்த உடனே ஆலயத்துக்குள்ளே தான் இறைவன் இருக்கின்றார் என்று நாம் எண்ணினோம். என்றால் நாங்கள் முழுக்க எங்களுடைய ஐம்புலன்களிலே தான் நாங்கள் இருந்தோமே தவிர பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைக்குள் இருக்கவில்லை. அதனாலே ஒரு விண்ணப்பத்துக்காக மண்டாடுவோமா, கோயிலுக்கு போனோம்னா கோயிலை கண்டு கோயிலுக்குள்ள கடவுள் இருக்கான்னு நினைத்தோம். ஆனால் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது எங்கு இருந்தாலும் சரி அங்கு இறைவன் நம்மோடு இருக்கின்றார் என்ற அந்த தொடர்பை, அந்த உணர்வை நமக்கு கொடுக்கின்றார். ஆகவே சகோதரி சொன்னது போல நாம் எங்கிருந்தாலும் இப்பொழுது எந்த நேரத்திலும் சபிக்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு வந்திருக்குது. ஏனென்றால் எங்களோடு இறைவன் எல்லா நேரமும் இருக்கின்றார் என்ற அந்த உணர்வை பரிசுத்த ஆவியானவர் வழியாக நாங்கள் அடைந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப நாங்கள் இருந்தாலும் எழுப்பினாலும் படுத்திருந்தாலும் உடனடியாக நமக்கு சபிக்கக்கூடியதா இருக்குது. நான் கட்டாயமா கோயிலுக்கு தான் போய் சபிக்க வேணும் அப்படி என்ற ஒரு நிலை இல்லாமல் எப்பொழுதும் இறைவன் நமக்கு அருகில் இருக்கின்றார் நிலை. வெரி நைஸ், தேங்க்யூ, வெரி குட். ஸோ இதெல்லாமே மிக முக்கியமான ஒன்று. ஓகே, வேற யாராவது அண்டனா அல்லது இதுல பகிர்ந்து கொள்ளது ஆக்கள்? நான் முதலாவது எடுத்துனா, ஓகே, நீங்கள் திருமுழுக்கு பெற்று ஆலய வழிபாட்டில் பங்கு பெற்ற அனுபவத்திற்கும் தூய ஆவியானவரின் வழிநடத்தலோடு ஆலய வழிபாட்டில் பங்கு பெறுவதற்கும் உள்ள மாற்றங்கள் என்ன? சரி. திருமுழுக்கு பெற்று ஆலய வழிபாட்டில் நாங்கள் அன்றாட ஆன்மீக காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்கும். திருப்பலியில் பங்கு பெறுவோம், ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து வாழ்வோம். ஆவியானவரின் வழிநடத்தோடு நாங்கள் ஆலயம் செல்லும் போது எங்களுடைய ஆலய வழிபாடு உயிரோட்டமாக உள்ளதாக இருக்கும். ஆவியானவர் எங்களை வழிநடத்தும் போது எங்களின் சொல், செயல், நற்சிந்தனைகள் எல்லாம் ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கும். ஆவியானவரின் கொடைகள், கனிகளை இவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆவியானவர் எங்களுக்கு செபிக்க கற்றுத் தருவார். எங்களின் நாவிலிருந்து பரிந்து பேசுவார். நன்மை தீமைகளை அறியக்கூடியதாக கற்றுத்தருவார். ஆண்டவரிடம் உங்களை அழைத்து செல்வார். வெரி குட், தேங்க்யூ. அப்ப இதுல ஏதாவது ஒன்று, அதாவது இறைவனுடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ உதவி செய்கிறார். அப்ப ஏதாவது உங்களுக்கு அதுல இருக்கிற ஏதாவது உதாரணமா ஏதாவது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? இல்லாட்டி நீங்க சொன்னதுல இருந்து உங்களோட லைஃப்ல இருந்து ஏதாவது ஒரு உதாரணம்? முந்தி நாங்கள் பூசைக்கு போனால் போவோம் வருவோம், ஆனால் இது எங்களுக்கு சரியான விளக்கங்கள் தெரியாது. ஆனால் இப்ப செவ வழிபாட்டுக்கு வந்த பிறகு செபிக்கிற ஆண்டவர் கற்றுத் தருவார். தூய ஆவியானவர் பிரசன்னம் என்ன மாதிரி இருக்கும்ன்றதை எங்களால் அறிய முடியும். அவருக்காக நாங்க பரிந்து அவரிடம் விரைந்து மன்றாடுவோம். சரி. நாங்கள் செய்ய முந்தைய அந்த காரியங்களை அவர்களுக்கு நினைவூட்டுவார். இது செய்வது சரி, இது செய்வது பிழை என்று.
அதால என்ன காரியம் செய்வதென்றாலும் முதல் ஆண்டவிடம் கேட்டுத்தான் அந்த காரியத்தை செய்வோம். வெரி குட், தேங்க்யூ, வெரி நைஸ், நன்றி. ஸோ அதாவது பார்த்தீர்கள் என்றால் சில விடயங்களை உள்ளத்திலே தூயாமல் பேசுவதை நமக்கு உணரக்கூடியதாக இருக்குது அப்படின்ற அந்த அண்டனா சொல்வதில் எடுத்துக்கொள்கிறோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்றால் நிறைய விடயங்கள் வந்து எங்களுக்கு விளக்கம் இல்லாமலேயே நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வழியாக நிறைய விடயங்களை விளக்கத்தோடு நாம் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி என்ற ஒரு நிலை கூட இப்போ முந்தைய உதாரணமாக கோயிலுக்கு போகும்போது டக்குண்டு காலை முழங்கால மடிச்சிருந்துட்டு இப்போ இருப்போம். முழங்காலில் மடிச்சது என்னத்துக்காக என்று கேட்டீங்கன்னா எல்லாரும் பார்க்கறதுக்காக, அவ்வளவுதான், வேற ஒன்றுக்குமே இல்லை. முழங்காலில் இல்லாம நேரா போயிருந்தா மற்றாக்கள் என்ன நினைப்பினோம், பட்டாசு முழங்கால இருக்க தலையை குனிகிறது பெரிய விளையாட்டுலாம் காட்டுவோம், சரியோ. ஆனா நான் முழங்கால இருக்கும் பொழுதும் தலையை குனிஞ்ச பொழுதும் கை கும்பிட்ட பொழுதும் கடவுளை நினைச்சதே இல்லை. ஆனா அப்ப கடவுள் என்ன பார்த்து கொண்டிருப்பார், இங்க வார் என்ன விளையாட்டுலாம் காட்டணும்னு பார்த்து கொண்டே இருப்பார். ஆனா இப்ப அப்படி இல்லை. நாங்க போன உடனே கோயிலுக்குள்ள போன உடனே டக்குன்னு எங்களுடைய உள்ளத்துல ஒரு நல்ல ஒரு பயபக்தி, ஒரு கடவுள் பயம் செபனையில வருது. நாங்கள் எங்களை முழங்கால இருக்கும் பொழுது கூட பார்த்துக்கிட்டால் இறைவனுக்கு முன்னால என்ன தாழ்த்த வேணும் என்ற ஒரு நிலை வந்து விடுது. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கிட்டா இந்த ஆன்மீக நிலைகள் தான் எங்களுக்கு உண்மையாகவே ஆன்மீக ஆசீர்வாதங்களை நம்ம கொண்டு வருகிறதாக இருக்கின்றது. சரி, இறுதியான ஒன்றை நாம் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் இதை பொதுவான ஒரு கத்தோலிக்க மக்கள் பார்த்து கொண்டிருந்தால் அவர்கள் இதை பிழையாக விளங்கிடக்கூடாது. உதாரணமாக பரிந்துரை செபம் செய்வது, புனிதர்களிடத்திலே மன்றாடுவது, இவைகளை எல்லாம் இவர்கள் தவித்து விடுகிறார்கள், விட்டு விடுகிறார்கள். அப்படி அன்றி ஆகவே இவர்கள் கத்தோலிக்கர்கள் அல்ல அப்படின்ற ஒரு நிலைக்கு அவர்கள் வந்து விடுவார்கள். ஸோ அதனால் இதை சொல்ல விரும்புகிறேன். உதாரணமாக கத்தோலிக்க திருச்சபை செபத்தை பற்றி என்ன சொல்லுகிறது என்று நிறைய பேருக்கு தெரியாது. சில பேர் நினைக்கிறார்கள் என்றால் கத்தோலிக்க திருச்சபையினுடைய செபமுறையே வெறும் சிவமால சொல்றதுதான், புனிதர்களிடத்திலே மன்றாடுவதுதான் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது இல்லை. திருச்சபையினுடைய படிப்பினையின்படி நாங்கள் இறை தந்தையோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதுதான் திருச்சபையின் படிப்பினை. இது நிறைய பேருக்கு தெரியாது. அப்ப அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் வெறும் இந்த பரிந்துரை செபத்தோடையே நிற்கின்றார்கள், அல்லது புனிதர்களிடத்திலே மன்றாடுவதோடையே நிற்கின்றார்கள். சரி, ஆனால் திருப்பலியிலே அது ஒன்றும் செய்கிறதே இல்லை. திருப்பலியிலே புனிதர்கள் வழியாக மன்றாடுவதே இல்லை. திருப்பலியிலே முழுக்க 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 கிறிஸ்து வழியாக இறை தந்தையிடத்திலே மன்றாடுவது நடைபெறுகிறது. அதிலே தான் அங்கு பங்கு பெறுறோம். சரியோ, அதுதான் திருச்சபையினுடைய உண்மையான வழிபாடு. அப்ப இந்த பரிந்துரை சபங்கள், புனிதர்களிடத்திலே மன்றாடுவது, இது போன்ற விடயங்கள் எல்லாம் ஒரு பாரம்பரியமாக மக்கள், அதாவது முந்தி நடந்த விடயங்களை பாரம்பரியமாக வைத்திருப்பதற்காக இவைகள் கொடுக்கப்பட்டு வந்தது. ஆனால் இதிலே நிறைய மக்கள் அவர்கள் வெரி வெரி கம்ஃபர்டபுளாக அதோடையே நின்று விடுகிறார்கள். ஆனால் அது எங்களுடைய பிழையே தவிர அதுக்காக நாங்கள் இப்படி வளர்ற மக்களை பிழை சொல்லக்கூடாது. இந்த சிவ அனுபவங்களுக்குள்ளே வளர்ற மக்கள் பிழை என்று மக்கள் நினைப்பார்கள் என்றால் அது அவர்களுடைய பிழை. ஆகவே கத்தோலிக்க திரு அவையினுடைய செபமுறை என்னவென்றால் கிறிஸ்து வழியாக இறை தந்தையை நோக்கி மன்றாடுவதுதான் திருச்சபையினுடைய செபமுறை. ஆனால் திருச்சபை நம்புகிறது புனிதர்களும் எங்களுக்காக மன்றாடுகிறார்கள் என்று. சரியோ, அது கத்தோலிக்க திருச்சபை நம்புகிறது, மற்ற கிறிஸ்தவ திருச்சபைகள் நம்புகிறது இல்லை. அவை புனிதர்கள் எங்களுக்காக மன்றாடுகிறார்கள் அப்படின்றதும் திருச்சபையினுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அதனாலே நாங்கள் வெறும் பரிந்துரை சுபத்தோடு மட்டும் நிற்க வேண்டும் என்று திருச்சபை சொல்லவே இல்லை. நாங்கள் கிறிஸ்து வழியாக இறை தந்தையை நோக்கி மன்றாடுவதுதான் உண்மையான சுபமுறை ஆகும். இதை யாரும் பிழை என்று சொல்வதற்கு தயாராக இல்லை. ஸோ அதை தான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்ற பொதுவாக கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்காக. ஓகே, நாங்கள் எங்களுடைய அடுத்த பகிர்வுக்கு நாம் செல்ல போகின்றோம். திருத்துதர் பணிகள் 1ஆம் அதிகாரம் 11வது இறைவார்த்தை. கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை பார்த்து கொண்டே நிற்கின்றீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்பம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். சரியோ, அங்கு தோன்றிய இறை தூதர்கள் அப்போஸ்தலர்களுக்கு இதை சொல்லுகிறார்கள். ஸோ அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்ற அந்த பகுதியை அதிலிருந்து நாம் எடுக்கின்றோம். இந்த இறைவார்த்தை உங்களுக்கு கூறும் செய்தி என்ன? இயேசு மீண்டும் வருவார் என்றால் இதற்காக நாம் செய்ய வேண்டியவைகள் எதுவாக இருக்கலாம்? உதாரணமா இந்த திருத்துதர் பணிகள் எழுதும் பொழுது அதுக்கு முன்பு நடந்த சம்பவம், அதாவது அப்போஸ்தலர்கள் வாழ்க்கையிலே நடந்த சம்பவம் என்று பார்க்கும் பொழுது இயேசு அவர்களோடு நின்றார். திடீரென கதைச்சு முடிய எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அவர் அப்படியே வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்படியே உடலோடு எடுத்துக்கொள்ளப்பட்டது இவர்கள் பார்த்தார்கள். இவர்களால் ஒன்றும் செய்ய முடியல. எங்களோட ஒன்றா இருந்தார், உயிர்த்தெழுந்து எங்களோடு இருந்தார், திடீரென எங்களை விட்டு போகிறாரு. அப்ப என்ன நாங்க செய்ய போறோம், அப்ப என்ன நடக்க போறோம், அப்படியே வானத்தையே பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் சொல்லப்பட்டது, நோ அதையே பார்த்து கொண்டிருக்க வேண்டாம், அவர் போன மாதிரி மீண்டும் வருவார். ஆனால் நீங்கள் உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதை போய் இப்பொழுது நீங்கள் செய்யுங்கள்
அப்படின்னு அவர்களுக்கு சொல்லி அனுப்பப்பட்டது. ஆகவே இதிலிருந்து யாராவது ஏதாவது நீங்கள் கூற விரும்பினால், அதாவது இந்த இறைவார்த்தை உங்களுக்கு கூறும் செய்தி என்ன, அது பொதுவான ஒரு செய்தி. அதுக்கு பிறகு இயேசு மீண்டும் வருவார் என்றால் இதற்காக நாம் செய்ய வேண்டியவைகள் எதுவாக இருக்கலாம். ஓ வெரி குட். இதுல என்ன அந்த இதை அப்படியே பவுஸ் பண்ணி வச்சிருப்போம். இதுக்கு முன்பு நாம் சொன்னதுல முக்கியமான ஒன்று அதுல நாங்கள் விட்டுட்டோம். அதாவது நாங்கள் எல்லாரும் பகிர்ந்து கொண்டது தூயாவின் வழிநடத்தலோடு ஆலய வழிபாட்டில் பங்கு பெறுவதற்குள்ள மாற்றங்களை நாங்கள் நிறைய சொன்னோமே தவிர, தூயாவின் திருமுழுக்கு அதாவது நீங்கள் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவ வாழ்வு வாழ்வதற்கும் தூய ஆவியான வழிநடத்தலோடு கிறிஸ்தவ வாழ்வு வாழ்வதற்கும் அதை விட்டுட்டோம் நாங்க. சரியோ, இந்த கிறிஸ்தவ வாழ்வு என்பது மிக முக்கியம். ஆலய வழிபாடு ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆன்மீக வழிபாடு ஒரு பக்கம் இருக்கட்டும், எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. சரியோ, எங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு மாறியது, எங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வந்தது என்பது மிக முக்கியம். சரி, எனவே அது நாங்கள் விட்டுட்டோம். அதுக்கு நிறைய நேரம் சொல்லுவேன். சொல்லுங்க. நாங்கள் திருமுழுக்கு பெற்று வாழ்வோமானால் கிறிஸ்துவ என்ற அடையாளம் மட்டுமே வைத்துக்கொண்டு வாழ்வோம். கிறிஸ்துவ கடமைகளை செய்வோம், கட்டளைகளை கடைபிடிப்போம், சாதாரணமான வாழ்க்கையாத்தான் இருக்கும். ஆவியானவரின் வழிநடத்தல் இருக்கும் போது ஒரு உயிரோட்டமாக வாழ்விருக்கும். ஆவியானவரின் வழிநடத்தல் கனிகள் கொடைகளை பெற்றுக்கொள்ளலாம். ஆவியானவரின் தூய நாளில் ஆண்டவரை நித்தமும் தேட வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கும். ஒருவரின் சொல் செயல் எல்லாம் இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும். தினமும் ஜெபிக்க வேண்டிய பரிசுத்த ஆவியானவர் எங்களை உணர்த்தி கொண்டே இருப்பார். இறைவார்த்தையை வாசிக்க வேண்டும் என்று உள்ளத்திலே தோன்றும். அதை வாசித்து அதன்படி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்துவார். தேங்க்யூ. இதுவும் எங்களுடைய தனிப்பட்ட ஒரு நிலை தான். சரி, எங்களுக்கும் கடவுளுக்கும் நாங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு நிலை தான். அதாவது நாங்கள் தனிப்பட்ட முறையில், ஆனால் உண்மையிலேயே நாங்கள் திருமுழுக்கு பெற்று, அதாவது ஆலய வழிபாடில், அதாவது தண்ணீர் திருமுழுக்கு பெற்று நாங்கள் வாழ்வதற்கும் தூயாவின் திருமுழுக்கு பெற்று வாழ்வதற்கும் எங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலை முழுக்க முழுக்க ஒரு மாற்றுப்பட்ட ஒரு நிலை வந்துவிடும். சரியோ, அது மிக மிக முக்கியமான ஒன்று. நம்முடைய வாழ்க்கையை மனம் திரும்பிய ஒரு வாழ்க்கை கட்டாயமாக இருக்கும். முன்பு நாங்கள் இப்படிப்பட்டவர்களாக இருந்தோம், பொல்லாதவர்களாக இருந்தோம், இப்படிப்பட்ட சிந்தனைகளோடு இருந்தோம், இப்படிப்பட்ட நடத்தைகளோடு இருந்தோம். ஆனால் இப்பொழுது எங்களுடைய வாழ்க்கை இவ்வாறு மாறி இருக்கிறது. இதுக்கு கட்டாயமாக மற்றவர்கள் எங்களை பற்றி சான்று பகரக்கூடியதாக இருக்க வேண்டும். நாங்கள் எங்களை பற்றி சொல்லக்கூடாது. இல்லையோ, நாங்கள் இப்படி சொல்லலாம், பட் உண்மையிலேயே அதை இன்னொருவர் எங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு நிலை எப்பொழுது வருதோ அது எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம். முந்தி நீங்கள் இப்படி இருந்தீர்கள், ஆனால் இப்பொழுதெல்லாம் என்ன மாதிரி இப்படி நல்ல ஒரு குணத்தோடு நல்ல ஒரு விடயமா இருக்கிறீர்கள் என்பது மிக மிக அவசியம். ஒரு கணத்தில் அறிந்தால் மறு கணத்தை என்ன சொன்னார் இயேசு? காட்ட சொன்னார். சரியோ, அந்த அளவு நிலை நமக்கு வந்திருக்குதா? ஒரு 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 என்ன, ஒரு அடி தூரம் கூப்பிட்டால் 10 தொலை தூரம் கூட நடந்து போங்கள், அந்த ஒரு நிலை வந்திருக்குதா? ஸோ இது போல நிறைய விடயங்கள், அது மிக மிக முக்கியமான ஒன்று. என்றால் நாங்களும் செபிக்கிறோம், கோயிலுக்கு போகிறோம், கூட்டத்துக்கு போகிறோம், உள்ளத்தோடையே நின்ற முடியாது. எங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பு என்ன என்பது மிக மிக அவசியம். ஸோ இன்றைக்கு கூட காலம்புற ஒரு எக்ஸாம்பிள் எனக்குள்ள ஒரு சிந்தனை வந்தது. நான் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் காலம்புற எழும்பி எத்தனை பேருக்கு என்னுடைய செய்தியை அனுப்புகிறேன் அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு நான் செய்தி அனுப்புகிறேன். சரியோ, என்றால் 4 குரூப் வச்சு அந்த 4 குரூப்பில் நான் அனுப்பி கொண்டு இருக்கிறேன். ஸோ அப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது, இதை எங்களுடைய சோக வழிபாட்டிலேயே இதை எல்லாரும் செய்ய ஆரம்பித்தால் எவ்வளவு பேருக்கு இது போய் பரவும்? ஆனால் நிறைய பேர் அண்டண்டு கேட்டுட்டு நாங்கள் வைக்கிறோமே தவிர திருப்பி இதே போல நாங்கள் அனுப்புகிறோமா? சோ நான் அனுப்புறேன் பிரதர். ஒவ்வொரு நாளும் என் முதல் வேலை கூட பிரேயருக்கு போகிறேன். நான் 3 பேருக்கு அனுப்புவேன். அவியல் பிரதர் மெட்டாக்களுக்கு அனுப்புவேன். நான் முதலே சொல்லி இருக்கிறேன். ஒரு ஆள் சொல்லுவார், நான் கிட்டத்தட்ட ஒரு 5 பேருக்கு நான் அனுப்புறேன். இந்த பிரேயரை நான் அவைக்கு அனுப்ப, அவியல் அந்த பிரேயரை தங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களுக்கு அனுப்பினோம். சோ அப்படி பரப்பப்படுகிறது. சோ ஒவ்வொருவரும் ஏண்டா இது நாங்கள் ஆண்டவருக்காக செய்கிற ஒன்று. நற்செய்தி அறிவிக்க போகிறோம். நற்செய்தி அறிவிக்க போகும்பொழுது பார்த்துட்டால் நிறைய மக்கள் நினைக்கிறாங்க, நாங்கள் இதை அனுப்பினா மற்றாக்களை என்ன நினைப்பினம் எங்களை பற்றி. எங்களிடத்தில் உண்மையா கிறிஸ்துவ காண வேண்டியதுதான் மிக அவசியம். சரியோ, நற்செய்தி அறிவிக்க போகும்பொழுது எங்களுக்கு கட்டாயமாக பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், துன்பங்கள் வரத்தான் செய்யும். ஆனாலும் அதை கேட்கிறதுக்கென்றும் நிறைய மக்கள் இருக்கின்றார்கள். அதை ஒவ்வொருவரும் செய்யும் பொழுது அது பார்த்துக்கின்றால் அது ஒரு பெரிய நெருப்பாக அது பற்றி எறிய ஆரம்பிக்கின்றது. ஸோ அப்போ எனிவே இது போல நிறைய விடயங்கள் எங்களுடைய. அப்போ நான் இதுக்கு முன்பெல்லாம் நான் இதை செய்தேன்னு கேட்டேன். முந்தி நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போட்டு மட்டும் வரைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் இப்போ சேமாலையை வச்சுக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமையாக இருந்தது. ஆனால் அதே பைபிளில் வச்சுருக்கோம்னா எங்களுக்கு அவ்வளோ வெக்கமாக இருந்தது.
சரியோ, கிறிஸ்துவை பற்றி கதைக்கிறதுன்னா எங்களுக்கு அப்படி ஒரு வெக்கமா இருந்தது. சிவ வழிபாட்டில் பங்கு பெற போறோம்னா வெக்கமா இருந்தது. கைதட்டி ஆண்டவரை போற்ற போகிறோம்னா எங்களுக்கு வெக்கமா இருந்தது. சரி, ஆனா இல்ல, அந்த அந்த முறைகள் எல்லாம் மாறி கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நிலை வந்திருக்குது என்றால் அது ஒரு பெரிய நல்ல மாற்றம், நல்ல ஒரு விடயம். எனிவே தேங்க்யூ. ஸோ அதை ஒரு கருத்தா நாங்கள் மனதில் உங்களோட சிந்தனையில தனிப்பட்ட முறையில் நீங்கள் வைத்திருக்கலாம். எனிவே ஸோ அப்போ அவ்வாறு, அதாவது வந்து இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டார், அல்லது இயேசு விண்ணகம் ஏறி சென்றார், அப்போ மீண்டும் வரப்போகிறார், அல்லது கிறிஸ்துவனுடைய வருகை என்றால் என்ன, வருகைக்காக காத்திருத்தல் என்றால் என்ன, ஏதாவது சுருக்கமா சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்து திரும்பி வருவது என்று சொன்னால், அவர் திரும்பி வரும்பொழுது நியாய தீர்ப்பு வழங்குவதற்காக ஒரு அரசராக வருவார். அது பொதுவான ஒரு விடயம், சரி, அது எல்லாருக்கும் தெரியும். அதாவது வந்து ஓகே, அதுக்கு வந்து லைக் நாங்கள் என்ன மாதிரி எங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம் அப்படி சொன்னதான் எனக்கு ஈஸி. என்னடா இப்ப அதுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்லாம, அரசராக வருவார் என்று சொன்னா நிச்சயமாக அது நீதி தீர்ப்பு வழங்குவது. இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் பொழுது நாம் செய்கிற தவறுகளுக்கு தண்டனை கிடைக்கும். அதே மாதிரி தான் இறைவன் சொன்ன வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் வாழுகின்ற பொழுது, அவருக்கு சாட்சியாக இருக்கின்ற பொழுதுதான் நிச்சயமாக அவரோடு நாம் திரும்பி செல்வோம். அது வந்து புரியுதுன்னா எல்லாருக்கும் தெரியும். இப்ப நீங்க என்ன சொல்லலாம்டா, நீங்களோ அல்லது யாருண்டாலும் என்ன சொல்லலாம்டா, நான் வந்து இயேசு முன்பு எல்லாம் நான் இப்படி இருந்தேன், ஆனால் இப்பொழுது நான் கிறிஸ்துவோடு நான் இணைய வேண்டும், கிறிஸ்துவின் வருகைக்காக நான் காத்திருக்க, என்னை தயார்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் வந்து இவ்வாறு இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், அல்லது இவற்றையெல்லாம் நான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படி என்று யாராவது சொல்ல முடியுமா? எனக்கு நான் முதல் சொல்லிட்டேன். எனவே அதை திருப்பி சொல்றேன் நான். அதாவது தேவ பயத்தோடு வாழுகின்றேன். தேவ பயத்தை இருக்கா சொல்லுங்க. அதான் அதோட நிப்பாட்டும். தேவ பயம் என்றா உங்களுக்கு முதல் என்ன மாதிரி இருந்தது, இப்ப தேவ பயம் வந்திருக்கா அது என்ன? முந்தி வந்து நான் அது சாட்சியா சொல்லியிருக்கேன். முந்தி எனக்கு பாவமண்டு தெரியாதுகள், இப்ப எனக்கு அது பாவமண்டு தெரியாது. கிறிஸ்து வருவார், அல்லது இன்னொரு விடயத்திலே வந்து இப்படி சொல்லுவார்கள், எங்களுடைய மரணம் எப்ப வருதோ அதோடு எங்களுடைய வாழ்க்கை முடியுது, அதோடு நாங்கள் கிறிஸ்துவை சந்திக்கிறவர்களாக மாற்றப்படுகிறோம், அல்லது நாங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது கூட அவர் வருவாராக என்றால் அப்படி சந்திக்கிறோம். அப்ப அதனால நாங்கள் கிறிஸ்துவை திருமறை என்ன சொல்லுகிறது, இயேசு திருடனை போல வந்து விடுவார். அப்ப அதுக்கு நாங்கள் எவ்வாறு எங்களை ஆயத்தமாக வைத்திருக்கின்றோம் என்பதுதான் சொல்லுவோம். இப்போ உதாரணமாக என்னிடத்திலே கேட்டீர்களாக இருந்தால், கிறிஸ்துவுக்காக நீங்கள் எவ்வாறு காத்திருக்கீர்கள் என்று கேட்டால், நான் என்ன சொல்லுவேன், நான் வந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல நான் செய்யற தவறுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஏனடா லைக் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்பேன். அல்லது இரவு படுக்க போய் ஆண்டவர் நான் இன்றைக்கு என்ன தவறு செய்தோம் என்னை மன்னித்துக் கொள்ளும். ஏண்டா நாங்க வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் தவறு செய்யக்கூடியவர்கள், நாங்கள் வந்து பலவீனமானவர்கள். ஆகவே ஆண்டவரே என் தவறுகளை மன்னித்தரலும், என்னை உடைய இரத்தத்தினால் கழுவியறலும், எனக்கு தூய்மையான வாழ்க்கையை தாரும். பட் சேம் டைம் வந்து ஓகே, தவறுல இருந்து நான் சில தவறுகளை விலகி நான் வாழுகின்றேன் அப்படி என்று சொன்னால் அது வெரி குட், அது நல்ல விஷயம், எனக்குள்ளே ஒரு நல்ல மாற்றம் வந்திருக்கிறது. ஆனா அதை வந்து உண்மையிலேயே நாங்கள் வந்து நாங்களாகவே மாறினோம் என்று சொல்றதை விட, எங்களோடு இருக்கிறவர்கள் அவர் வந்து நீ இப்படி மாறி இருக்கிறாய் இப்பொழுது, வெரி குட், தேங்க்யூ, நல்லம் அப்படி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கை வருவதுதான் மிக மிக நன்று. ஏனென்றால் மற்றவர்கள் எங்களை அடையாளம் காண்பது மிக அவசியம். மற்ற அதே நேரத்தில் வந்து நாங்கள் கிறிஸ்துவுக்காக காத்திருப்பதிலே மிக மிக முக்கியமான ஒன்று வந்து எங்களுடைய தவறுகளுக்காக மன்னிப்பு வேண்டி ஆண்டவரிடத்திலே நாங்கள் எங்களுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டியது ஒவ்வொரு நாளும் மிக மிக அவசியம். அதனாலதான் எங்களுடைய கத்தோலிக்க திருச்சபை வழிபாடுகளே ஒவ்வொரு வழிபாட்டிலும் பாவ மன்னிப்பு வழிபாடு இருக்கும், சரியோ. ஆனால் நாங்கள் எங்களுடைய புதுவாழ்வு வழிபாட்டிலே அவைகளை நாங்கள் முக்கியத்துவப்படுத்தாமல், அதாவது அதுக்கொண்டு ஒரு இடம் இல்லாமல் இருக்கிறது என்றால் எங்களுக்கு மற்றதற்கெல்லாம் நிறைய நேரம் இல்லாமல் போறதுனாலே, நேரம் சுருக்கமா இருக்கிறதுனாலே நாங்கள் வந்து அவற்றை இறை வார்த்தைக்குள் கொண்டு வந்து அந்த இறை வார்த்தைக்காக மன்றாடும் பொழுது அவற்றை நாங்கள் பூர்த்தி விடுகிறோம், அவ்வளவுதான். மற்றபடி கட்டாயமாக எல்லா வழிபாட்டிலும் பாவ மன்னிப்பு வழிபாடு இருக்கிறது நமக்கு தெரியும். எனிவே வேற யாராவது இதுல இருந்து இப்ப நாங்கள் சொல்லாத கருத்து ஏதாவது சொல்ல விரும்பினால்? நாங்க தவறுகளை தவிர்க்கிறோம் என்று அதே கருத்துடைய அடுத்த பக்கம் பார்க்க நாங்கள் ஆண்டவர் எந்த நேரமும் அவருடைய வருகை இருக்கலாம் என்ற ஒரு உணர்வோட இருந்தா நாங்க நல்லதுகளை செய்யறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கலாம். ஓகே, குட். எங்களோட முயற்சி வந்து நல்லவைகள் என்ற பக்கம் திரும்பி இருந்தால் அது ஒரு நல்ல விடயமா இருக்கும். அதனாலதான் நானும் அதை முதலே கேட்க வந்தேன். அதாவது வந்து நாங்கள் ஒரு தவறான செயலை நிறுத்தி விடுவது ஒரு பக்கம், அதுக்கு பதிலாக நாங்கள் நல்லதை செய்ய ஆரம்பித்திருப்பது
இன்னொரு பக்கம். இது ரெண்டுமே முக்கியமான, நிறுத்துவதை விட செய்ய ஆரம்பிப்பது மிக மிக முக்கியமான ஒன்று. என்னென்றால் திருமறை கூட என்ன சொல்லுகிறது என்றால், நாங்கள் ஆண்டவரை நாடும் பொழுது அல்லது இறை வார்த்தையை கேட்கும் பொழுது அல்லது இறைவனுக்கு நன்றி சொல்லும் பொழுதெல்லாம் நாங்கள் எங்களுடைய தவறுகளில் இருந்து இறைவனால் நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம், அதிலிருந்து மீட்டெடுக்கப்படுகின்றோம் என்பது மிக முக்கியமான ஒன்று. சரியோ, நாங்கள் மன்னிப்பு கேட்பது ஒன்று, அதே நேரத்தில் இறைவனை தேடும் பொழுது கூட நாங்கள் அதிலிருந்து கழுவப்படக்கூடிய ஒரு சூழல் நமக்கு வந்து விடுகின்றது. எனிவே, ஓகே. ஸோ அதாவது கிறிஸ்துவுக்காக காத்திருத்தல், அதாவது இயேசு, அதாவது இந்த இறைவார்த்தை உங்களுக்கு கூறும் செய்தி என்ன? ஒன்று, இயேசு மீண்டும் வருவார் என்றால் இதற்காக நாம் செய்ய வேண்டியவைகள் எதுவாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால் ரெண்டு முக்கியமான விடயங்கள், மூன்று சொல்லலாம். ஒன்று நாங்கள் எப்பொழுதும் எங்களை ஆராய்ந்து பார்ப்பது, எங்களுடைய பாவங்களுக்காக இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்பது. சரியோ. ரெண்டாவது எங்களால் இயன்ற நன்மைகளை பிறருக்கு நாம் செய்வது. சரியோ. இயேசு சொன்னார், நான் தனிமையா இருந்தேன் பார்க்க வந்தியா, சாப்பாடு உணவின்றிருந்தேன் உணவு தந்தீர்களா. ஸோ இது போன்ற விடயங்கள், எங்களுடைய பிற உதவி வாழ்க்கை, பகிர்தல் வாழ்க்கை மிக மிக முக்கியமான ஒன்று. மூன்றாவது நாங்கள் புது வாழ்வுக்குள்ளே இருக்கிறதுனாலே எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை, கிறிஸ்துவை பரப்புகின்ற வாழ்வு என்பது மிக முக்கியமான ஒன்று. நிறைய மக்கள் நினைக்கிறார்கள் இது திருநிலைப்படுத்தப்பட்டவர்கள் தான் செய்கின்ற ஒன்று என்று. சரியோ, ஃபாதர்ஸ் அல்லது சிஸ்டர்ஸ் தான் அதை செய்வார்கள் என்று. பட் ஆனால் அதல்ல, எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட பணி இறை அரசை கட்டுகின்ற ஒரு பணி. சரியோ, அதாவது திருத்துறையில் சொல்லப்பட்டது, நீங்கள் மற்றவர்களையும் என் சீடர்களாக, தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுத்து என்னுடைய சீடர்களாக மாற்றுங்கள் அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. ஆகவே எல்லோரும் சீடத்துவ பணிக்கு அழைக்கப்பட்டிருக்கணும். எங்களால் இயன்ற அளவு நற்செய்தியை பரப்புகின்ற பணியை எந்தெந்த விதங்களால் செய்ய முடியுமோ அந்தந்த விதங்களால் நாம் செய்ய வேண்டும். அவ்வாறு நாம் செய்வதனால் நாங்கள் ஒரு முறை மரணத்தை தழுவும் பொழுது நம்முடைய உள்ளம் மிக மகிழ்ச்சி அடையும். என்றால் நாங்கள் இறைவனிடத்தில் போகின்றோம் என்ற ஒரு நிலை உருவாவதற்கு உதவியாக இருக்கும். ஓகே, ஆல்மோஸ்ட் டைம் ஆயிட்டுது. ஓகே, எனிவே, ஸோ அதை இதோட நாங்கள் நிறுத்துவோம். ஸோ மற்ற பகுதிகளை நாங்கள் இன்னொரு முறைக்கு பார்க்கலாம், அல்லது நீங்கள் அதை பற்றி உங்களுடைய தனிப்பட்ட விடயத்தில் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். அதாவது திருத்துதர் பணி 1:14 அவர்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு செபித்தார்கள். ஒருமனமாய் செபிப்பது என்றால் என்ன என்கின்ற ஒன்று. மற்றது இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். எமக்காக இறைவனிடம் வேண்டுவது என்றால் என்ன என்ற ரெண்டு விடயமும் அதிலே தரப்பட்டது. ஸோ அதிலே ஒன்று ஒருமனமாக இருப்பது என்பது மிக அவசியம். அதாவது எங்களுடைய குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், ஆன்மீக எங்களுடைய புது வாழ்வு குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், அந்த ஒரு மனம் ஒன்று முக்கியம். அதாவது குடும்பத்திலே கணவன் மனைவி ரெண்டு பேரும் நீங்கள் ஒத்து நிற்காத ஒரு விடயம் இறைவனால் உங்களுக்கு கொடுக்கப்படுவது மிக கடினம். என்றால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்வது, நீங்கள் ஒருமனப்பட்டு இருக்க வேண்டும், ஓர் உடலாக இருக்க வேண்டும் என்று. ஆகவே எப்பொழுதெல்லாம் ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவி ஒன்றிணைந்து நம்பிக்கையில் ஒன்றிணைகின்றார்களோ அங்கு இறைவனுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வது மிக இலகுவாக இருக்கின்றது குடும்பத்திலே. அதுபோல புதுவாழ்வு குடும்ப பணி என்று வரும் பொழுது நாம் எல்லோரும் ஒரே நோக்கோடு செயல்படும், கிறிஸ்துவின் அரசை கட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்குமாக இருந்தால் அது நமக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதில் என்னுடைய பெயர் இருக்க வேண்டும், என்னுடைய புகழ் இருக்க வேண்டும், அல்லது வேறு ஏதாவது மனித சிந்தனைகளை அங்கு கொண்டு வர நினைப்போமாக இருந்தால் அது இறைவனால் எங்களுக்கு கணக்கு கேட்கப்படும். ஆனால் நாம் எல்லாரும் இணைந்து கடவுளுடைய அரசைத்தான் கட்ட வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்குமாக இருந்தால் அது நமக்கு ஆசீர்வாதமாக மாறுகின்றது. அதுபோல கடைசியாக இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். இதுல எமக்காக இறைவனிடம் இறைவேண்டல் செய்வது எவ்வளவு அவசியம் என நினைக்கிறீர்கள், அதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். அதாவது நிறைய முறை நாங்கள் எங்களுக்காக மன்றாடும் பொழுது எதற்காக மன்றாடுகிறோம் என்றால் எங்களுடைய உலக வாழ்க்கைக்காக மன்றாடுகிறோம். சரியோ, அது தேவைதான். ஆனால் அதை விட மிக முக்கியமாக தேவை எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மாற்றம் மிக மிக அவசியம். என்றால் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எவ்வளவு தூரம் மாற்றப்படுதோ அப்பொழுது எங்களுடைய உலக காரியம் எல்லாம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மாறாமல் இருக்கும் பொழுது உலக காரியங்கள் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே எங்களுக்காக தனிப்பட்ட முறையிலே எங்களுக்காக மன்றாடுவது, ஆண்டவரே என்னிடத்தில் இருக்கிற குறை குற்றங்கள் எனக்கு விடுதலை தாரும், என் வாழ்க்கையை மாற்றும், ஆண்டவரே என்னுடைய சிந்தனையில் இருக்கிற தவறை நான் மாற்ற எனக்கு உதவி செய்யும், நான் என்னை செபிக்கிறவனாக மாற்றும், நான் தாழ்மையோடு இருக்க எனக்கு உதவி செய்யும், நான் கீழ்ப்படிவோடு இருக்க எனக்கு கற்றுத்தாரும். இது போன்ற சில விடயங்கள்,
சரியோ, எங்களுக்காக நாங்கள் மன்றாடுவது இது மிக மிக முக்கியம். எங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக அல்ல, எங்களுடைய வாழ்வின் மாற்றத்துக்காக இந்த ஒரு செபம் நாம் செய்வோமாக இருந்தால், இந்த செபம் எங்களுடைய வாழ்க்கையினுடைய தேவைகள் அனைத்தையும் எங்களுக்கு கொடுக்கிறதுக்கு அது மிக உதவியாக. என்றால் கடவுளுக்கு விருப்பமானது எங்களுடைய வாழ்க்கை அவருக்கு ஏற்ற விதமாக மாற வேண்டும் என்று நாங்கள் விரும்புவது கடவுளுக்கு ஏற்ற விருப்பமான ஒரு செயல். அதை நாங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது எங்களுக்கு என்ன வேண்டுமோ அதையெல்லாம் இறைவன் நமக்கு கொடுப்பார். என்ற திருமறை சொல்கிறது, நாங்கள் கேட்காமலேயே இறை தந்தை எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றார். ஸோ அதனாலே அதுவும் மிக எங்களுக்காக ஏன் செபிக்க வேண்டும் என்றால், எங்களுடைய வாழ்வின் மாற்றத்துக்காக நாம் செபிக்க வேண்டியது, எப்பொழுதும் செபிக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஓகே, தேங்க்யூ, வெரி குட். ஸோ எங்களுடைய ஓகே, நாம் செபித்து முதல் முடிப்போம். அதுக்கு பிறகு அடுத்த பகுதியை பார்த்து நாம் ஜெபிக்கலாம். நான் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். திருத்துதர்கள் பணிகள் 1ஆம் அதிகாரத்திலிருந்து பல விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி நீர் செய்ததுக்காக நாங்கள் உமக்கு நன்றி. இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மூலமாகவும் இல்ல சிறந்த கருத்துக்களை நீர் வெளிக்கொண்டதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த 1 மணி நேரத்திலே நாங்கள் அறியாத பல விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி நீர் செய்தீர். அது எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் ஒரு சமூகமாக, ஒரு நல்ல திரு குடும்பமாக, திரு இறை மக்களாக இதிலே ஒன்று இணைந்து இந்த நேரத்தை உகந்த ஒரு நேரமாக நாங்கள் பயன்படுத்துவதற்கு எங்களை நீர் ஆசீர்வதித்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நேரத்தை நாங்கள் இதிலே செலவிடுவதற்கு எங்கள் குடும்பத்தார் மூலமாக எங்களை தந்திருக்கிற நல்ல ஒத்துழைப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இது இந்த நேரத்தில் அன்பின் ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய கரங்களிலே நாங்கள் வருகின்றோம். இந்த நாளிலே நாங்கள் கேட்டது போல நீதாம் இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களை உம்முடைய இரத்தத்தினால் கழுவி எங்களை புது படைப்பாக மாற்றும் புதிய உள்ளத்தை எங்களுக்கு தாரும், சதையான உள்ளத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய முன்னிலையில் உமக்கு உகந்தவர்களாக நிற்கும்படி எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய இறை பணியை செய்யும் பொழுது கூட நாங்கள் உமக்கு உகந்தவர்களாக அதில் நிற்கின்ற மக்களாக இருக்க எப்பொழுதும் எங்களை நீர் ஆசீர்வதித்து உருவாக்கும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இதில் இணைந்து இந்த நாளிலே பகிர்வுகளை பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரம் இந்த நாள் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். எந்தெந்த விடயங்களை அவர்கள் தியானித்து உம்முடைய பாதத்திலிருந்து ஆயத்தப்படுத்தி இங்கே பகிர்ந்து கொண்டார்களோ அதற்கான பன்மடங்கான ஆசீர்வாதத்தை இவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளட்டும். பரிசுத்த ஆவியின் வரங்களையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளட்டும், கனிகளை பெற்றுக்கொள்ளட்டும். அன்பின் ஆண்டவரே, இந்த தியானங்கள், இவர்கள் எழுதுகிற தியானங்கள், இவர்கள் செலவழிக்கின்ற நேரங்கள், இவர்கள் கேட்கிற விடயங்கள் ஒவ்வொன்றினாலும் இவர்களுடைய ஆன்மீக வாழ்க்கையும் இவருடைய குடும்ப வாழ்க்கையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவரை அழகான மலராக பூத்து குலுங்கும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். இந்த தியானத்தை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரம் ஆசீர்வதிப்பதாக. அன்பின் ஆண்டவரில் இணைந்திருக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்தின் தேவைகளுக்காக, தனிப்பட்ட தேவைகளுக்காக நான் இப்பொழுது மன்றாடுகின்றேன். ஆண்டவர் தாம் இவர்களுடைய தேவைகளை சந்தித்தரலும். இந்த நேரத்திலே இவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு ஆண்டவரை இவர்கள் நீர் செய்த அற்புதத்தை காணும்படி ஆண்டவர் அருள் கூறுவீராக. இயேசுவின் நாமத்திலே மன்றாடி நீர் தருகிற ஆசீர்வாதத்தை, விடுதலையை பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே.